Glory to God. பொறுமை வேண்டியதாய் இருக்கிறது. இயேசுவின் தாய் மரியாள் பரிசுத்தாவினால் நிறைந்து கன்சீவானாங்க. இயேசு பிறந்தாருன்னு பைபிள்ல சாதாரணமா வாசிச்சுட்டு போயிடும். அந்த திட்டம் நிறைவேற அவங்க பட்ட பிரயாசத்தை நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒழுக்கத்துல சந்தேகப்பட்டு இவ வேணாம்னு தள்ளிவிட பார்க்கும் யோசிப்பு ஒரு பக்கம். இவளா ஏதோ செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியால் கன்சீவானேன்னு நம்ம காதுல பூ சுத்தராளான்னு கேட்கும் பரியாச சொந்தக்கார கூட்டம் ஒரு பக்கம். தன் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு மரியாளை கண்ட்ரோல் பண்ணும் அப்பா அம்மா ஒரு பக்கம். திருமணம் ஆகுமான ஃபியூச்சர் குறித்த பயம் ஒரு பக்கம் என மரியாளால் தன் இஷ்டப்படி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அவ நிலையில இருந்து யோசித்து பாருங்கள். அவளுக்கு தெரிந்த ஒரே தீர்வு பொறுமை மட்டுமே. திருமணமான பிறகும் பரிசுத்த ஜீவியம், பயண அலைச்சல், பிரசவ பயம் என இதற்கு மத்தியில் டெலிவரிக்கும் ஒரு வீட்டிலும் இடமில்லைன்னு புறக்கணித்த போதும் இந்த குழந்தை தேவன் கொடுத்தது. அவர் குறித்து வைத்திருக்கும் இடத்தில் நேரத்தில் குழந்தை பிறக்கும் என தேவ திட்டத்தில் மரியாள் வைத்த நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஏற்றபடி ஏஞ்சல்ஸ் டெலிவரி பார்க்க குட்டி ஏசப்பாவோ இப்ப மரியாள் கையில். என்ன ஒரு சந்தோஷம்! மரியாளை போல நாமும் பொறுமையா இருப்போம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்போம். நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது பாடுபட்டால் அவர்கள் சூழ்நிலை புரிந்து ஜெபிப்போம். இதுவே நாம் அவர்களுக்கு செய்யும் பெரிய உதவி என உணர்ந்து கொள்வோம். நன்றி.